நேத்ரா டேரா அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேராவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி என்ன ரீடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த உறவில் உங்கள் இருவருக்கிடையே அடுத்து நடக்க இருப்பது என்ன? சரிங்களா? அடுத்துன்னா நம்ம ஒரு மாதம்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இன்னொரு ஒரு மாதத்தில் என்ன நடக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு பார்த்துடலாம். அது எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். சரிங்களா? அதை நான் ஓப்பனாக வச்சுக்கிறேன். ஸோ வர ஒரு மாதத்தில் என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? வாவ், நல்லா இருக்கே. நான் கேட்ட டைமிங் வந்துடுச்சு. சரிங்களா? 4 வாரம் தான் டைமிங் வந்திருக்கு. நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, நிறைய ஆயிடுச்சு. 5 கார்டு 6 கார்டு வந்துருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? கும்பம், கடகம், ரிஷபம், சிம்மம். கீழே என்ன இருக்குது? சேரியட், கடகம், துலாம், கடகம், விருஷிகம், மீனம், தனுசு. மகரம். சரிங்களா? என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கும்பம், கடகம், ரிஷபம், சிம்மம், கடகம், துலாம், கடகம், விருஷிகம், மீனம், தனுசு, மகரம். சரிங்களா? அடுத்து என்ன நடக்க இருக்கிறது? அதாவது இது எப்படின்னா, இவ்வளோ காலமாக எவ்வளோ காலம்னு தெரில, ஆனால் இவ்வளோ காலமாக சூழ்நிலை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கும் சில பேர்த்துக்கு. அவங்களுக்கு இனி எப்படி போகும் அப்படின்னா, நீங்கள் 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்குவீங்கன்னு வைங்களேன். அது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்துட்ருக்கோம். 2 ஆஃப் கப்ஸுங்கிறது புது உறவு. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்புன்னு பார்க்குறதுனால இங்கே புது உறவுன்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம். இது எப்படி எடுத்துக்குவோம்? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்குவீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, நீ என்ன தான் சொல்ல வர்றேன், நான் கேட்குறேன். நான் என்ன சொல்ல வரேன் அதை நீயும் கேளு. அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்குவீங்க. சரிங்களா? அந்த அந்த மதிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். மரியாதை கொடுத்துக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஏதோ அவமரியாதை பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள் பண்ணிட்டீங்க, அவங்க பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது நீங்கள் கேட்காம இருந்திருக்கலாம், நீங்கள் சொன்னது அவங்க கேட்காம இருந்திருக்கலாம், நீங்கள் சொன்னதை அவங்க செய்யாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க சொன்னது நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். இப்போ இந்த அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அவங்க சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கறது, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு அவங்க மரியாதை கொடுக்கறது, அந்த மாதிரி. சரிங்களா? இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சரிங்களா? இப்போது உங்களுக்குள்ளே ஏதாவது
வேறுபாடு வேறுபாடு இந்த சென்ஸ், இப்போ உங்கள் சம்பிரதாயம் வேறு, அவங்க சம்பிரதாயம் வேறு. சரிங்களா? உங்களோட இது வேறு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் சமூகம், அதாவது நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், அவங்க ஒரு கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஐ மீன் வேறு ரிலீஜன் அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கும் மரியாதை கொடுக்குறது. இப்போ வந்து சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அது என்ன, இப்போது கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் வந்து வேறு வேறு இதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிழமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, காலையில் எழுந்தோடனே அவங்க ஒன்று பண்ணுவாங்க, காலையில் எழுந்தோடனே நீங்கள் வேறு மாதிரி பண்ணுவீங்க. அதில் ஏதாச்சும் வேறுபாடு, அதில் ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம். இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் ஜீசஸ்னு கும்பிட்றீங்க, காலையில் எழுந்தோடனே அவங்க முருகா அப்படின்னு கும்பிட்றாங்கன்னு வைங்களேன். இல்லை இல்லை, நீங்கள் முருகர் படம் வச்சுருக்கீங்க, நீங்கள் இயேசு படம் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரின்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதில் வேறுபாடு இருந்திருக்கலாம். இப்போது இந்த இந்த வர மாதம் வந்து எப்படின்னா, நீங்கள் அதுக்கு மரியாதை கொடுப்பீங்க. சரி, உனக்கு இந்த கடவுள் பிடிக்குது, நீ அதை கும்பிடு. நீ காலையில் எழுந்தோடனே இப்படி பண்ணணுன்னு நினைக்கிறேன், நீ பண்ணு. அந்த மாதிரி. சரிங்களா? இப்போ கோயிலுக்கு போகணும். இப்போ ஒருத்தர் வந்து கோயிலுக்கே போக மாட்டாருன்னு வைங்க. ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போகணுன்னே நினைப்பீங்க. அவங்க வந்து கோயிலுக்கே போக மாட்டாங்க, போகிறது பிடிக்காது அப்படின்னா, சரி கோயிலுக்கு போகலாம், நீ தானே கோயிலுக்கு போகலான்னு சொன்ன, வா கோயிலுக்கு போகலாம். அந்த மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று, மேபி நீங்கள் யாரோ ஒருத்தரை பார்க்குறதுக்காக வரலாம். சரிங்களா? ஆக மொத்தம் ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நம்ம சொல்கிறத அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். 2 ஆஃப் கப்ஸ்னா என்ன? 2 பேர் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறது, ஏற்றுக்கிறது, விட்டு கொடுக்கறது, அதுதான். போய் ஒரு சந்தோஷம். சரிங்களா? ஆக மொத்தம் ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு வகையில் ஒரு சந்தோஷம். ஒன்று நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுவீங்க. சரிங்களா? இல்லை அவங்கள பார்க்குறதுக்கு நீங்களோ, இல்லை உங்களை பார்க்குறதுக்கு அவங்களோ வரலாம். கிழக்கு அல்லது மேற்கு பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு நிம்மதி, அந்த சந்தோஷம். நான் ஒவ்வொரு தடவையும் சன் கார்டு பார்க்கும்போது அதுதான் நினைப்பேன். அந்த ஒரு நிம்மதி, அந்த கண்ணு பார்த்தீங்களா, என்ன ஒரு அமைதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு இந்த அலை பார்த்தீங்களா, ஒரு கலவரம் மாதிரின்னு வைங்களேன். அந்த சூழ்நிலையிலிருந்து தான் நீங்கள் ஒரு அமைதிக்கு போக போகிறீங்க. சரிங்களா? ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். சரிங்களா? சன் வரும்போது நம்ம இந்த ரெட் ஃப்ளாகையும் சேர்த்து சொல்வோம். எனக்கு என்னவோ இப்போது அதை சொல்லணும்னு தோணுது. ஸோ அதை கொஞ்சம் கவனிங்க. ஏதாச்சும் நீங்கள் இப்போது அவங்க கூட வெளியில் போகிறீங்க, இல்லை பேசுகிறீங்க, அவர் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியுது, எல்லாமே இருக்கட்டும். இருந்தாலும் ஏதோ ஒன்று நீங்கள் கவனிச்சாகணும். ஏதோ ஒரு சிகப்பு கொடிங்கிறது என்ன, ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. அது நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். சரிங்களா? ஓகே. அதாவது யாரோ ஒருத்தர், அதாவது உங்களில் யாரோ ஒருத்தர் நீங்கள் சாரி கேட்கணும். சரிங்களா? ஒவ்வொரு தடவை பேஜ் ஆஃப் கப்ஸ் வரும்போது நம்ம சூழலுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ சுமூகம் ஆகணும் அப்படின்னா, இப்போ 2 பேர்த்துக்குள்ளே இதுக்கு முன்னாடி வந்து நல்லா போகலை அப்படிங்கும்போது, இப்போ யாரோ ஒருத்தர் பேசி ஒருத்தரை மனசங்கடம் படுத்தியிருக்கலாம் இல்லையா? அதனால் இப்போ நீங்கள் சாரி கேட்கலாம். நான் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது தான், சாரி அப்படின்னு நீங்கள் சாரி கேட்கலாம். இல்லை அவங்க உங்ககிட்ட சாரி கேட்பாங்க. அது கேட்டதுக்கப்புறம்தான் இந்த ஒன்றா சேர்றதுங்கிறது நடக்கும். ஒன்றா சேர்றது, சுமூகமாகிறது. எப்படி ஏஞ்சல் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது.
சரிங்களா? இதில் விஷயம் என்னென்னா, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்க போகிறதில்லைங்கிற மாதிரி இருக்குது சில பேர்த்துக்கு. சில பேர்த்துக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது யாரோ ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்க போகிறதில்ல, இன்னொருத்தர் விட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க. அது என்ன, நான் சாரி கேட்குறது, நீ வந்து சாரி கேளு, நீ வந்து சாரி கேட்டால் தான் இந்த விஷயம் சுமூகமாகும். நம்ம 2 பேரும் அதாவது நீ சாரி கேட்டால் தான் நான் உன்னை மதிப்பேன்ங்கிற மாதிரி கூட இருக்குது. எனக்கு அப்படி சொல்லணும்னு தோணுது. சரிங்களா? நீ வந்து சாரி கேட்டியன்னா நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு. சரிங்களா? அவங்க கேட்க போகிறதில்ல. 4 of Pentacles வந்து அவர் பண்ண மாட்டார், நான் மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துக்குவார். சரிங்களா? அப்போ நீங்கள் தான் போய் கேட்கணும். சில பேருக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருப்பீங்க இல்லையா? அதனால தான் நான் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து அவங்களாவே வந்து, அதாவது தானாகவே நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. 2 பேர் மீட் பண்ணுவீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க, வெளியில் போவீங்க, அப்படியே சுமூகமாயிடும். சரி, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ பண்ணு, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ நான் பண்ணுறேன். நம்ம இப்படி பரவாயில்ல, அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, அவங்கவுங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு. இன்னொரு சில பேர்த்துக்கு என்ன அப்படின்னா, நான் சாரி கேட்க மாட்டேன், நீ வந்து சாரி கேளு, நீ சாரி கேட்டியன்னா விஷயத்தை சுமூகம் பண்ணலாம், இல்லைன்னா இது இப்படியே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர். சரிங்களா? ரெண்டு பக்கமே யோசிக்கணும். இப்போ நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள் பக்கம் இருக்குது, மிஸ்டேக் வந்து உங்கள் பக்கம் இருக்குன்னா நீங்கள் போய் சாரி கேட்கலாம். சரிங்களா? அப்போ விஷயம் சுமூகமாகும். 2 பேர் பக்கமே யோசிக்கணும். சரிங்களா? இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா, அதாவது சில பேர்த்துக்கு அவங்க வந்து 2 பக்கமே யோசிக்கணுங்கிற ஒரு நிலைமையில் இருப்பாங்க. இப்போ குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் ஒரு பக்கம் இருப்பீங்க, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அது போக நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? அவங்களுக்குன்ட்டு ஒரு குடும்பங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் எப்படின்ட்டு. அப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது, 2ஐயும் எப்படி சுமூகமாக கொண்டு போகிறது இல்லையா? குடும்பத்தையும் பார்த்துக்கணும், உங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும், உங்களுக்கும் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யணுங்கும்போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது, குடும்பத்தையும் நான் பார்க்கணும், உன்னையும் நான் பார்க்கணும், நான் என்ன பண்ணுறது இப்போ எப்படி இதை சுமூகமாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்களாங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இது கிளாரிஃபிகேஷன் தான் கீழே இருக்கிற ரோ. சரிங்களா? அதாவது ஆக்ஷன் எடுக்கலான்ட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். ஏன்னா சேரியட்டுங்கிறவர் ஒன்று போருக்கு தயாராக நின்றுக்கிட்டு இருப்பார், இல்லைன்னா போரை முடிச்சுட்டு வந்து வெற்றிகரமாக அந்த அந்த ஒரு பார்வை அப்படின்னு வைங்களேன். அநேகமாக அமாவாசை வர போகுது இல்லையா? கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள், சந்திரன் கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ யோசனை பண்ணிகிட்ருக்காரு. அது போக அது கடகம். சரிங்களா? சந்திரனோட ஆட்சி வீடு. அப்போ யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க, எப்படி குடும்பத்தையும் சமாளித்து உங்களையும் சமாளிக்கிறது அப்படின்ட்டு அந்த சிந்தனையில் இருப்பாங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட பேசினாலும் பேசலாம். ஏன்னா ஜஸ்டிஸுங்கிறது உண்மையை பேசுகிறது. அந்த உண்மை வந்து அப்படியே இனிப்பாகவே இருக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்டிஸுங்கிறது உண்மையை பேசுகிறது. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து எப்படின்னா, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து பேசுவாங்க உங்ககிட்ட, இந்த மாதிரி இருக்குது, நான் குடும்பத்தையும் பார்க்கணும், உன்னையும் பார்க்கணும், இதை எப்படி வந்து நான் பேலன்ஸ்டாக எப்படி நான் கொண்டு போவேன் அப்படின்ட்டு. இல்லை அவங்களுக்கு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, அவங்க ஒரு ஜாபில் இருக்காங்க, நீங்களும் ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஜாபையும் பார்க்கணும், உங்களையும் பார்க்கணும் அப்படின்னா ஜாப் இப்போ மண்டே டு ஃப்ரைடே வேலை பார்க்குறாங்க, என்ன சனி ஞாயிறு மட்டும்தான் இருக்குன்னா சனி ஞாயிறு கிளம்பி உன்னை வந்து பார்க்கணுமே
இது எப்படி எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அநேகமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சூழ்நிலைகள் பார்த்துட்டோம், என்ன நடக்கும் அப்படின்ட்டு. சரிங்களா? நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். சரிங்களா? நான் சாம்ஸ் வச்சுருக்கேன், சாம்ஸ் பார்ப்போம். என்னன்னு தெரியல, எனக்கு இதுவும் சொல்லணும்னு தோணுது. சரிங்களா? இது வந்து இந்த 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 உறவு வந்து முடிஞ்சிருச்சு, இந்த இந்த மாதிரி சில பேர் நிஜமாலுமே நினைக்கிறீங்க போல இருக்கு, எங்கள் வந்து என் முதுகில் குத்திட்டாங்கன்ட்டு கிட்டத்தட்ட. அப்படி நினைக்க வேண்டியதில்லை. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது நீங்களாவே ஒன்றை பத்தாக்கி நினச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ நாள் இப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறது, இப்படியே என்ன தொங்கல்லையே விட்டுக்கிட்டு இருக்கா அப்படி? இது என்னது, இது என்ன முடிஞ்சு போச்சா? இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு வருவார், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து மனசுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் எல்லாமே உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்தீங்களா, மறுபடியும் மூன் வருது, அமாவாசை, பிறை, இதோ இங்கே பிறை, இங்கேயும் பிறை, கரெக்டாக வருது பாருங்கள். இன்னும் சில பேர்த்துக்கு வந்து 3 மாதம் ஆகிடும் அவங்க வந்து பேசுகிறதுக்கு. சரிங்களா? சில பேர்த்துக்கு 3 நாள்லேயே பேசுவாங்க, ஏன்னா நைட் ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறது சீக்கிரமாக நடக்கிறது நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ ஒரு சில பேர்த்துக்கு 3 மாதத்தில் அவங்க வந்து பேசுவாங்க, இன்னும் சில பேர்த்துக்கு 3 நாளில் வந்து பேசுவாங்க, ஒரு சில பேர்த்துக்கு 3 மாதமாக சைலண்ட்டாகவே இருப்பாங்க, இன்னொரு 3 மாதத்துக்கு. அது உங்கள் சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் சொல்கிறதில்ல, அமைதியாக இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு ஏதாச்சும் பேசியிருப்பீங்க, ஏன்னா நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அவசரப்பட்டு ஏதாச்சும் பேசிடுவார். ஒன்று அவங்களே அவசரப்பட்டு ஏதாச்சும் வார்த்தையை விட்டுருப்பாங்க, இல்லை நீங்கள் அவசரப்பட்டு ஏதாச்சும் வார்த்தையை விட்டுருப்பீங்க. அதனால் உங்கள்கிட்ட பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த சைலன்ஸ், இந்த அமைதி இன்னும் 3 மாதத்துக்கு தொடரலாம், இல்லை 3 நாள். அது உங்கள் சூழ்நிலையை பொறுத்து. சரிங்களா? ஓகே, சரி, நம்ம சாம்ஸ் பார்த்துடலாமா? இருங்க. பார்த்துருவோம். ரொம்ப சத்தம் கேட்காதுன்னு நினைக்கிறேன், வால்யூம் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, நிறைய வருது போல் இருக்கே. தெரியுதா? NF கிட்டேயே வைக்கிறேன் நான், உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, இல்லை சின்னதாக இருக்குது. CH தெரியுதா? வேறு என்ன லெட்டர்ஸ் இருக்குது? மறுபடியும் F. யார் இருக்கீங்க? யாராச்சும் ஃபாத்திமா இருக்கீங்களா? சரி. Y, ஓகே. H இருக்குது, Y இருக்குது, S. இந்த லெட்டர்ஸ் வந்து ஒன்று உங்கள் இனிஷியல், இல்லை உங்கள் பேரில் இருக்கிற லெட்டர், இல்லை அவங்க பேரில் இருக்கிற லெட்டராக இருக்கலாம். I, ஓகே. ஏதாச்சும் ஒரு பேர் வருமானு பார்த்தா காணோம். L, நீங்களே பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? S, Y, L, I, H, C, F. மறுபடியும் Y வந்திருக்கு. V. ஓ, A மட்டும் காணோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க. J, ஓகே. N. சரிங்களா? ஓகே. N, J, V, Y, H, C, F, N, L, S, Y, F, I. சரி, வேர்ட்ஸ் பார்த்துருவோம். H, K. ஏன்னா ஹெச் நிறையா வந்திருக்கு. ஹக்,
அதாவது உங்களை அணைச்சிக்கிடும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? எவர், எப்போவுமே, இந்த உறவு எப்போவுமே இருக்கும். ஐடியா, ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுங்கள். சாரி கேட்கலாமான்னு பாருங்கள். இல்லை அவங்க ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். என்ன ஐடியா இருந்தால் தெரியல. லைக், உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்லை ஐ லைக் டு ஹக்குன்னு கூட வரலாம் இல்லையா? ஐ லைக் டு ஹக். நேம், அநேகமாக அவங்க எங்கேயாச்சும் போகும்போது இல்லை ஏதாச்சும் பார்க்கும்போது உங்கள் பேர் தெரியுது. சரிங்களா? ரோடு, ரோட்டில் நீங்கள் 2 பேர் சேர்ந்து கை கோர்த்து நடந்து போனீங்களா? ஹோப், நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு, நீங்களும் நம்பிக்கை வைங்க. சரிங்களா? ட்ரூ, இந்த உறவு உண்மைதான். ட்ரூ, என்ன வந்தது? ஜஸ்டிஸ் வந்துச்சா இல்லையா? அப்போ உண்மை பேசுவாங்க. சரிங்களா? மறுபடியும் லைக் வந்திருக்கு, மறுபடியும் நேம் வந்திருக்கு. அட்டேங்கப்பா, உங்கள் பேர் அப்படி இருக்குதா உங்களுக்கு? சரிங்களா? ஷியோர், கண்டிப்பாக. வேர்ல்டு, இந்த உலகமே நீங்கள் தான், இல்லை உங்களுக்கு அவங்க தான் உலகம். மறுபடியும் வேர்ல்டு வருது பாருங்கள். கவலைப்படாதீங்க, அவங்க உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் உலகத்தில் அவங்க இருக்காங்க. மறுபடியும் லைக் வருது, ஒருத்தர் உங்கள் 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் எவர் வருது, இந்த உறவு எப்பவுமே இருக்கும். விஷ், நீங்கள் ஏதாச்சும் ஆசைப்பட்டீங்களா? நீங்கள் ஆசைப்பட்டிருந்தா அது நடக்கும் அப்படின்ட்டு ஹோப் வைங்க. சரிங்களா? விஷ், ஹோப். Hope your wish will be granted. சரிங்களா? have hope. ஓகேவா? ரோட், மறுபடியும் அநேகமாக ரோட் ட்ராவல் உங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? ஓகே, அநேகமாக இந்த ரீடிங் இன்றைக்கி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாம்ஸ் ஓட வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்ப்போம்.